அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் வழக்கை விசாரித்த சிபிசிஐடி அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் வழக்கை விசாரித்த சிபிசிஐடி அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி பால்பாண்டி மாற்றப்பட்டு புதிய அதிகாரியாக டிஎஸ்பி கல்பனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. 394வது நாளாக இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிபிசிஐடி அதிகாரி பால்பாண்டி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்? பின்னணியில் இருக்கக்கூடிய விவரங்கள். கார்த்திகா, வேங்கை வயல் விவகாரத்தை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு ஒரு இழிவான செயலாகவே பார்க்கப்பட்டது. இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக கருதப்பட்டது. அதனால்தான் இந்த வழக்கு, இந்த சம்பவம் நடந்த 20 நாட்களிலேயே சிபிசிஐடிக்கு தமிழக அரசு இந்த வழக்கை மாற்றியது. கடந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி முதல் இன்று வரை 394 நாட்களாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த வழக்குல போலீசார் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில அதன் பின்பு சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்கள்ல இந்த வழக்கை எடுத்து நடத்திட்டு வந்தாங்க. குறிப்பா அவங்க தான் முதல்ல இந்த வழக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிட்டு அதுக்கு 31 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டாங்க. அப்போ விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் பால்பாண்டி. திருச்சி சிபிசிஐடி போலீசாரின் டிஎஸ்பியான இவர் இந்த வழக்கை திறம்பட தான் மேற்கொண்டு வந்தார் என்றே சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து முதற்கட்டமாக நேரடி சாட்சியங்களை விசாரிச்சாரு. அதன் பின்பு அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக டிஎன்ஏ பரிசோதனை, குரல் மாதிரி பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டாரு. 221 நபர்களிடம் அவங்க சாட்சியங்கள் பெறப்பட்டிருக்கு. அதே போல 5 சிறுவர்கள் உட்பட 31 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனையும், அதே போல 2 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொண்டிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் 10 நபர்களுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தவும் விசாரணை அதிகாரியான பால்பாண்டி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் முடிவெடுத்து அது குறித்த மனுவையும் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அவர் தற்போது வேங்கை வயல் வழக்கின் சிபிசிஐடி டிஎஸ்பி, அதாவது விசாரணை அதிகாரியான பால்பாண்டி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சிபிசிஐடியின் தஞ்சாவூர் டிஎஸ்பி கல்பனா என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. இது 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு அவர் ஏற்கனவே உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இது ஏற்கனவே மற்றொரு காரணமாக ஏற்கனவே அவர் இந்த வழக்கை திறம்பட கையாளலாம் என்ற எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலையும் அவர் மாற்றப்பட்டு புதிய டிஎஸ்பியாக கல்பனா நியமிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த முடிவை பொறுத்தவரையில சிபிசிஐடியின் உயர் அதிகாரிகள் தான் எடுத்திருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில இன்னும் 7 வார காலத்திற்குள்ள வேங்கை வயல் வழக்குல சிபிசிஐடி போலீசார் வழக்கை முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த நிலையில இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டிருக்க சம்பவம் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கு. கார்த்திகா, கிட்டத்தட்ட 394 நாட்களாக இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் காலதாமதம் ஏற்படுகிறது என்பது ஒரு காரணமாகவும், அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு காரணமாகவும் சிபிசிஐடி அதிகாரி பால்பாண்டி மாற்றம் செய்யப்பட்டு கல்பனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.